இன்னொரு விடயம், எங்க மேல இந்த சட்டத்தை பாய்ச்சின உச்சமான அதிகார வர்க்கம், நாங்கள் ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பின முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும், இந்த 2 பேருமே இன்னைக்கு மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு ஊழல்களை செய்து இன்னைக்கு சட்டத்தின் பார்வையில் பிடியில் மாட்டிருக்கீங்க நீங்க. அதாவது இபிஎஸ் அவர்களுடைய உறவினர் இன்னைக்கு 174 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு. எது? பொதுப்பணித்துறை. இவர் பொதுப்பணித்துறையில் இருந்தபோது அவர் உருவான ஒருத்தர். இன்னைக்கு அவர் நெடுஞ்சாலை அந்த பணியில் சம்பாதிச்ச காசுன்னு சொல்லப்படுது. 174 கோடி எப்படி பணமாக இருக்க முடியும் ஒரு இடத்துல? 105 கிலோ தங்கம் எப்படி ஒரு வீட்டில் இருக்க முடியும்? அப்போ இவருடைய சம்பந்தின்னு சொல்லப்படுற அவர் இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம், யார் பொறுப்பேற்பது? அதுபோல பன்னீர்செல்வம் அவர்கள் மேலேயும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஊழல் கரைபிடிந்த இவர்கள் இருவரும் உடனடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டத்தில் நேரடியாக நின்று நீங்க இந்த ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர்களா இல்லையாங்கிறது நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. எங்கள் மண்ணை ஆள்கிற தகுதியை இழந்து விட்டீர்கள். அதனால சட்டத்தை, நீதியை காப்பாத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க இதை சுமந்துல எங்கள்கிட்ட மறுபடியும் வர முடியாது. எங்க மக்கள்கிட்ட நீங்க நெடுஞ்சாலைத்துறையில தான் இந்த ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. இப்ப 8 வழிச்சாலை தொடங்கினா இந்த பணி யார்கிட்ட போவோம்? அப்ப யாரு வளம் கொழிக்க? எங்களுடைய விவசாயிகள், எங்கள் வீட்டு பெண்கள். அதுல விளையிற விலைதான் எடுத்துட்டு குத்தி கஞ்சி காய்ச்சி சோறு குடிச்சு உசுரை காப்பாற்றி எங்கள் தலைமுறையை வளர்க்குற நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு எங்களுடைய விவசாயிகளை துண்டு துண்டா செதைச்சு போட்டு எங்கள் மண்ணை கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த மண்ணையும் புண்ணாக்கிட்டு யாருக்காக இந்த திட்டங்கள்? அதனால் மனிதம் கொண்டு செயல்படுங்கிறதான். மனிதத்தை அழித்தால் மனிதர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதுவும் தமிழன் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டான். அதாவது உங்களுடைய மற்றும் எதிர்கட்சியோட போராட்டத்தின் போது குறைஞ்சிருக்கா இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த பொய் வழக்கு போடுறாங்க, அதனால அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களா? அதோட வலு எப்படி குறைஞ்சிருக்கா? அதாவது பயம்ங்கிறது எங்கள் மரபணுவிலே இல்லை. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தில் பிறந்த எவனாக இருந்தாலும் இந்த உயிரை கொடுத்து இந்த மண்ணை, இந்த இனத்தை, மானத்தை, கலையை, கலாச்சாரத்தை காப்பாற்றுவன ஒழிய ஒருபோதும் தமிழன் ஓடி ஒழிய மாட்டான். நீங்க போய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால இப்ப நான் ஸ்டெர்லைட்டுக்காக போராடும் போது என்னை தூக்கி புயல் சிறையில் வச்சாங்க. 3 முறை சிறையில் வச்சிருக்காங்க. இதே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தான் என்னை கைது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் எங்க நான் எந்த காவல்துறை ஏட்டையும் இன்ஸ்பெக்டரையும் கொலை பண்ண போனேன்னு எதுக்கு இந்த பச்சை போய்? இது அருவருப்பான போய். ஒரு அதிகார வர்க்கம் கையில் வச்சிருக்கிறவங்க நான் அடிச்சு துரத்தி கொலை பண்ண போகும்போது ஓடி போய் இவங்க ஸ்டேஷன்ல ஒடுங்கிட்டாங்க. இது எழுதும் போது வெக்கமா இருக்கிறதுல, அருவருப்பா இருக்கிறதுல. ஏன் அப்பவே நீங்க என்ன கைது பண்ணல? அதுக்கு இடையில என்ன கைது பண்ணீங்களா? அதே ஸ்டேஷன் தானே. அப்ப இந்த பொய் வழக்கெல்லாம் இப்படி எல்லாம் போட்டா எங்க இளைய தலைமுறையெல்லாம் அப்படியே ஒடுங்கிடணும். எல்லாத்தையும் குமுற எரிமலைகளை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும். நீங்க இப்போ ஒரு 4 பேரை, வேல்முருகனை ஒரு பக்கம், சீமான் அவர்களை ஒரு பக்கம், இப்படி எல்லாரும் என்ன ஒரு பக்கம் இப்படி உள்ள அடைச்சு போட்டு வெளியே இழுத்து போட்டு அங்கங்க அரியலூர்ல என்னை கொண்டு நிறுத்திருக்காங்க. இது என்னுடைய பூர்வ குடி. எங்களுடைய 5 தலைமுறைக்கு முன்னாடி இங்க இருக்கிற சோழன் குடிக்கிறது என்னுடைய பூர்வகுடி. என் பூர்வகுடியிலே கொண்டுட்டு நிறுத்தும் போது என் மரபோடு இன்னும் வெடிக்குது, இன்னும் துடிக்குது என் இனத்தை, என் மண்ணை காப்பாற்ற. அதனால இதெல்லாம் நடத்தினா இனிமே போராட மாட்டாங்க. 8 வழிக்கெல்லாம் போராட மாட்டாங்க, எதுக்கும் போராட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், எப்பவும் சொல்வதை போல சொல்றேன், ஒரு அறம் சுமந்த தமிழனாக சொல்றேன், ஜல்லிக்கட்டை விட பல 100 மடங்கு உக்கிரமா இந்த மண்ணில் போராட்டம் வெடிக்கும். வெடிக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க என்ன இதெல்லாம் இப்படி பயமுறுத்தினா நீங்க நிலத்தை எடுத்துக்கலாம், வளத்தை எடுத்துக்கலாம், நீங்க ரோடு போட்டுக்கலாம், நீங்க ராணுவ மாத்திக்கலாம், நீங்க சாகர்மாலா திட்டத்தை கொண்டுட்டு மீனவர்களை அழிக்கலாம், விவசாயிகளை மொத்தமா கொண்டுலான்னா வேடிக்கை பார்ப்பான தமிழன்? எங்களுடைய சொத்து, எங்களுடைய வளம் தமிழன் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான்.
ஆக இது அள்ளி கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிற திருட்டு கூட்டங்களுக்கு மிக சரியான பாடத்தை போட்டும் எங்கள் தமிழ் தலைமுறை.